ஒரு காலத்தில் யூடியூப் என்பது நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கான ஒரு தளமாக இருந்தது. அதில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், இந்த வீடியோஸ்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் யார் யாருக்கு சண்டை, யார் யாரு கூட இருக்காங்க, யார் யாருக்கு பிரச்சனை வரப்போகுது, யார் இதுக்கு பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் போயிட்டே இருக்குது. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ இதை பற்றி பேச மாட்டீங்க, என்ன டெக் பாஸ் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டா, அவர் உங்கள் வீடியோஸ்லாம் வந்திருக்காரு, ஸோ அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸ் பண்ணாமல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு தப்பாக பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் சில பேர் பண்ணியிருந்தீங்க. நான் ஏன் இதை பற்றி பேசலை அப்படின்னும் போது, ஆல்ரெடி ஒரு டீமே ஒரு பெரிய சேனல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அன்லெஸ்ஸாரன்ட்டு நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஸோ டெக் பாஸ் அப்படின்ற ஒரு சேனல் பல வருஷமாக இருக்குது. நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சீரீஸில் நம்ம டெக் பாஸ் சுதர்ஷன் ப்ரோவை, இப்போ டெக் சூப்பர் ஸ்டாராக இருக்கார், அவரை பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ கூட எடுத்திருந்தோம். கோடிகளில் புரளும் யூடியூபர் அப்படின்ற ஒரு பட்டமே அவருக்கு இருக்குது. ஒரு டெக் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேசிக்கான விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோவில் டெக் பாஸா டெக் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு பேசுறதை தாண்டி அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த நான் நார்மலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச பார்க்குறேன். ஒரு யூடியூபராக இந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க. ஐ மீன் ஒரு யூடியூபர் வீடியோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. உங்களில் ஒருத்தனா பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இது பஞ்சாயத்து வீடியோலாம் கிடையவே கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு பெய்டு ப்ரமோஷன், ஒரு பெய்டு விளம்பரம் நடுவில் எங்கேயாவது இருக்கலாம். அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுறீங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டிஸ்க்ளைமரோட நம்ம உள்ளே போயிடலாம். டெக் சேனல்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு டெக்னாலஜி பற்றி வீடியோஸ் பண்ணணும், R&D பண்ணி அதை பார்த்திங்கன்னா மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸே பார்த்திங்கன்னா அது மூலியமாக நடக்குது. நம்ம இந்தியாவில் நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது. அதில் ரீசெண்டாக டெக் பர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அவரை நான் எப்போனா 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 million ஃபாலோவர்ஸ் தாண்டி பார்த்திங்கன்னா அவரோட சேனல் க்ரோ ஆகிருக்கு. அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஸ்கின் ஷாப் ஒன்று வச்சுருக்காரு. அதே மாதிரி இப்போ அஃபிஷியலாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ன்றது அவர் கிரியேட் பண்ணி லான்ச்சும் பண்ணியிருக்காரு. அது லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்ஸில் போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு யூடியூபரோட பவர். முக்கியமாக டெக் சேனலை எந்த அளவுக்கு ரன் பண்ணணும் அப்படின்றது அவர்கிட்ட இருந்து தாராளமாக இந்தியாவில் கற்றுக்கலாம். ஸோ இந்தியாவில் நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது. நம்ம சவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சவுத்லேயும் சில டெக் சேனல்ஸ் இருக்குது. சில பேர் டெக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களையும் ஏமாத்துறாங்க. அதுதான் உண்மை. டெக் சேனலோட மெயின் விஷயம் என்ன, ஒரு கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும், அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இந்த பட்ஜெட்டில் இது வாங்கலாமா, இந்த பட்ஜெட்டில் இது வாங்கக்கூடாதா, ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது, இந்த ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதால இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும், ரெகுலர் யூசேஜ் இல்லாமல் ஆஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குறாங்க. அதை நம்பி தான் மக்கள் ஒரு ஃபோனோ ஒரு வாட்சோ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்குறாங்க. டிவியோ ஃபேனோ ஏசியோ எல்லாத்தையும் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பேசிவ் இன்கம்ன்றது ரொம்ப முக்கியம். நானும் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய பேசிவ் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கின ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான கேம்ஸ் இருக்குது. அதில் ஒரு கேம் தான் இந்த பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் கேமிங் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பிளேன் மேலே போயிட்டே இருக்கும், அது கிராஷ் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்தோம்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நான் பேசுறத விட எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் லைவாக பார்த்தீங்கன்னா நான் விளையாடி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அந்த கேம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் மேலே அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4000 போட்டுக்கிறேன். ஸோ போயிட்டே இருக்கு. எஸ். ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் தான் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 11000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிவ் இன்கம் எடுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இங்கே தெரியுற ஒரு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதில் டெபாசிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் போனஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது 150க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. டெக் பாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5 million ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு சேனல். இப்போ மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா என்டையர்லி அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு வீடியோன்றது போட்டிருந்தாரு சுதர்ஷன் ப்ரோ. நான் ஏன் டெக் பாஸை குவிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 1008 ரீசன்ஸ் அவர் சொன்னார். எனக்கு பேமெண்ட் வரல, அதே மாதிரி அவங்க வெறும் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஜென்யூனான கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீம் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்கல, அட் த சேம் டைம் எனக்கும் அதில் இருக்கிறது பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னேன், எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டும் கொடுக்கல அப்படின்றது அதில் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. நம்ம ஜென்ரலாக யோசித்தோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போகிறீங்க, எத்தனை பேர் படிக்கிறீங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்கன்னு தெரியல. பட் வேலைக்கு போகிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம், மாதம் அவங்களோட பேமெண்ட் வரணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு 6 மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அதே கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்களா?
கண்டிப்பாக பண்ண மாட்டீங்களா? அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. அது ஒரு மெயின் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக நான் வச்சிருக்கேன். அவர் கொடுக்க வேண்டிய பேமெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி அந்த சேனல் நீங்கள் 15 கோடிக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த சேனல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போகுது, அட் த சேம் டைம் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இப்போ ஒரு வீடியோக்கு ஒரு பெய்டு ப்ரொமோஷன், இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ரொமோஷன் நடுவில் எங்கேயாவது பண்ணியிருப்பேன், அது ஒரு பெய்டு விளம்பரம் தான். அந்த ஒரு பிராண்ட் எனக்கு பே பண்ணுறாங்க, நான் அதை ப்ரொமோட் பண்ணுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். பட் டெக் சேனல்ஸ்னு வரும்போது ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ரீசெண்டாக நடந்தது, ரீசெண்டில் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஒரு டெக் சேனலில் இருக்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டு ஜென்யூனா அந்த பிராண்டுக்காரங்க அந்த வீடியோ டேக் டவுன் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. இருக்கிற டெக் சேனல்ஸ் இருக்கிற தமிழில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பிராண்டையும் பார்த்தீங்கன்னா இதை பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் கால் யூனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட் நமக்கு ப்ராடக்ட் அனுப்புகிறாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதில் இருக்கிற ப்ளஸ் மட்டும் நம்ம சொல்லி அதை நம்ம சொன்னோன்னா ஒரு 1,00,000 பேர் பார்க்குறப்ப அதில் 2 பேர் அந்த ஃபோன் வாங்கினா கூட அந்த ஃபோனில் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல பேட் நேம் யாருக்கு வரும்னா அந்த வீடியோ பண்ண நபருக்கும் அந்த சேனலுக்கு தான் ஒரு பேட் நேம் வரும். கரெக்டாக இல்லையா? இந்த வகையில் டெக் பாஸ் சுதர்சன் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த சேனல் இந்த வெளியே வந்த அப்படின்றது ஒரு மெயின் ரீசன். பேமெண்ட் வரல, ரெண்டாவது இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு, விச் இஸ் எ ஜென்யூன் டாக். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். இப்போ நம்ம ஃபாரினில் இருக்கிற சில டெக் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹூ இஸ் த பாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ப்ரௌன்லி, இவங்களாம் பார்த்தீங்கன்னா MKBHD நிறைய பேர் இருக்காங்க அங்கே, சூப்பர் சாஃப் இந்த மாதிரி. அவங்களாம் எப்படி அப்படின்னா எல்லா அஃபிஷியல் பிராண்ட்ஸோட லான்ச்சுக்கும் எல்லா அஃபிஷியலான கேட்ஜெட்ஸும் அவங்களுக்கு அனுப்புவாங்க. பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூவே ஒரு படம் எடுக்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக் வீடியோஸ்ன்றதே பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாலும் என்னதான் அவங்க பே பண்ணாலும் அதில் இருக்கிற ஜென்யூனான விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறாங்க. அதில் எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எது இம்ப்ரூவ் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவு த பிராண்ட் ஷுட் ஒர்க். நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு விஷயத்துக்காக வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டுமே நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கே நமக்கு ஒரு டிவிஎஸ்ஸோ ஏதோ ஒரு பிராண்டு வருது, டிவிஎஸ்ஸோ இல்லை நமக்கு பஜாஜ் ஏதோ ஒரு பிராண்ட் எனக்கு கூப்பிட்டு ஒரு பைக் ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க, ப்ரோ நீங்கள் வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லணும், நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட மனசும் ஒத்துக்காது. பிகாஸ் அதை பார்த்து யாராவது ஒருத்தர் பைக் வாங்கி நல்லா இல்லை என்ன தான் ப்ளேம் பண்ணுவாங்க, நம்மளோட சேனல் ரெப்புடேஷன் தான் அந்த இடத்துல போகும். ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த டெக் பாஸில் நிறைய நடந்துகிட்டே இருக்கிறதால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாப்பில் ஒரு வீடியோவும் போட்டார். சரி, ஓகே, ரைட். அந்த வீடியோவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எனக்கு இங்கே எங்கே தப்பு அப்படின்னு படுதுன்னா அந்த சேனல்லேருந்து வெளியே வந்துட்டாரு. ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்களுக்குள்ள பர்சனலாக பேசிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு அவ்வளோதான், நீ படி சேனல் ஓப்பன் பண்ணிட்டு நீ ரன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அவரும் வெளியே வந்து சேனலும் ஓப்பன் பண்ணிட்டாரு. இன்ஸ்டாகிராம்லேயும் டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணார். வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ 1 மில்லியன் மேலே ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சுதர்ஷன் ப்ரோ. அவரோட ஃபேஸ் வேல்யூக்காக தான் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அவரோட டெக் வீடியோஸ், அவங்க போடுற எஃபோர்ட், அவங்க போட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் சேனல்ஸில் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒரு டீம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த இடத்துல அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்வெஸ்டர்ஸ், அதை அவங்களே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் வாங்கின சிஸ்டமாக இருக்கட்டும், கேமரா கியர்ஸாக இருக்கட்டும், ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறது. சுதர்ஷன் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷனே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருப்பார். வெளியே வந்துட்டார், அவரோட பழப்பை பார்த்தா நம்ம போக வேண்டியது. பட் அந்த YI குட் ஃபிக் அந்த ஒரு டெக் பாஸ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீப்பாக அதில் எதுவும் பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு எதிரொலியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வீடியோ டெக் பாஸில் போட்டிருந்தாங்க. அந்த அடடா கிரியேட்டர்ஸோட ஓனர்ஸ் 2 பேர் உட்காந்துட்டு இந்த மாதிரி சுதர்சன் அவர் இப்படி, சுதர்சன் அப்படி, இதை பண்ணாங்க, PS5 திருடினாங்க, கட்டப்பை, அந்தப்பை, மஞ்சப்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ பண்ணிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்த டெக் பாஸ் சுதர்சன் அவருக்கு ஒரு PS5 திருடணும், அவங்க டீமில் ஒருத்தர் அந்த PS5 எடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு லாஜிக்கான விஷயமும் கிடையாது. இன்கேஸ் அந்த PS5 டெக் பாஸ் சுதர்சன் அவர்கள் தான் இருந்தால் அது தாராளமாக அவங்க எடுத்துன்னு வரதுல தப்பும் கிடையாது. அது நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதான் பண்ணுவோம். அது திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா விச் இஸ் டோட்டல்லி டிஃபேம் பண்ணணும். ஒரு ரேஜோட தான் அந்த வீடியோன்றதை பண்ணியிருக்காங்க. இவன் எப்படி இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவனுக்கு எப்படி ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அன்சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டு கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ இன்வெஸ்ட் அந்த சேனலில் அவங்க பண்ணியிருக்காங்க. இது வேற மாதிரி எடுத்துன்னு போயிடணும், ஒரு திருட்டு பட்டம் கட்டணும் அப்படின்னு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருந்தது. விச் இஸ் ரியல்லி ட்ரூ. அதில் பார்த்தீங்கன்னா நீ என் ஆஃபீஸ்லேருந்து போயிட்ட, நீ இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்ட, ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா பேசுறது ஒரு லாஜிக்கான விஷயம். பட் சுதர்சன் அவர்களோட பர்சனல் லைஃப், அவங்க அப்பா இப்படி, அவங்க தங்கச்சி, அவங்க கல்யாணமான விஷயம், எவ்வளோ காசு கேட்டார், லோனு, அது இதுன்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃப்பை உள்ளே இழுத்ததுன்றது கம்ப்ளீட்லி சைல்டிஷான விஷயம். என்னதான் அவங்க 2 பேர் பார்க்கறதுக்கு மெச்சூரான ஆளுங்களாக இருந்தாலும் அவங்க குழந்தையெல்லாம் அந்த கல்யாணம் மேட்ரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கடன் இருக்கிறது, இதெல்லாம் பர்சனலாக பார்த்தீங்கன்னா உள்ளே பேசுறது அப்படின்றது ரொம்பவே தப்பு. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஒரு சேனலில் அவர் வந்து ஒர்க் பண்ணுறப்ப இதெல்லாம் பர்சனலாக ஒரு
அண்ணனோ இல்லை ஒரு அண்ணனா நினச்சி சொல்லியிருப்பாரு. பட் அதை எடுத்துன்னு போய் நீங்கள் ஒரு பப்ளிக் டொமைனில் சொல்கிறது அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன்னா இது நமக்கும் நடுவில் ஒரு இடத்துல நடந்திருந்தது. நம்ம ஒருத்தரை பார்த்தீங்கன்னா மனுஷனா மதிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணோம். நம்பிக்கை துரோகன்றது ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. முதல்ல குத்துறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணுவாங்க. அவங்க ஒரு வீடியோ போட்டு அதில் நான் இத்தனை ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், இப்படி பண்ணுறேன்ட்டு ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணாங்க. அது ஒரு பல வருஷம் முன்னாடி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுற வேண்டியது தான். பட் இந்த இடத்துல அவர் டெக் சூப்பர் ஸ்டாரில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ரிப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கான படம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் சுதர்ஷன் அப்படின்னு ஒரு கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது நீங்கள் ஒரு வீடியோ போடும்போது ஆப்வியஸ்லி அவங்க என்ன மேனிப்புலேட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நானும் ஒரு வீடியோ போட்டு ஆடியன்ஸை நானும் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ஒரு மில்லியன் வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ரிப்ளை வீடியோ போடுவாங்க. அடாடா கிரியேட்டர்ஸில் டெக் பாஸ் இந்த டெக் சூப்பர் ஸ்டாரில் ஒரு வீடியோ போடுவாங்க. இது பஞ்சாயத்தாக போவோமே தவிர டெக் வீடியோஸ்க்கான சேனலாக இருக்காது. இதுக்கு மேலே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. நான் ஒரு வீடியோ போடுறேன்ல, இந்த மாதிரி ஒரு 4 பேர் வருவாங்க. எண்ட் ஆஃப் த டே இங்கே பார்த்தீங்கன்னா பலியாடா ஆகிறது அப்படின்றது நீங்கள் தான், ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் தான். எது சொன்னாலும் அந்த பக்கம் போயிடுறீங்க. இந்த பக்கம் நல்லது சொன்னால் இந்த பக்கம் வந்துடுறீங்க, அந்த பக்கம் நல்லது சொன்னால் இவங்களை திட்டிட்டு இந்த பக்கம் போயிடுறீங்க. இதுதான் நடுவில் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவரும் பண்ணார். இப்போ அவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, விச் இஸ் ரியலி குட். பட் இது ஒரு பொழப்பாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்கேஸ் தப்பு பண்ணி இருந்தா அதுக்கான கர்மா கண்டிப்பாக நடக்கும். டெக் பாஸ் வளர்ந்ததுக்கு காரணம் சுதர்ஷன் மட்டும்தான். இது நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏதோ சுதர்ஷன் ப்ரோ எனக்கு பர்சனலாக தெரியும், அவரை நான் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன்லாம் கிடையாது. அவர் வீடியோ போடுறது அன்வான்ட் தான். அது பண்ணாமே இருந்திருக்கலாம். வைஏ குவிட் டெக் பாஸ் அப்படின்றதுக்காக நான் ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். இன்னும் நல்லாவே ரீச் இருந்திருக்கும். பட் இவங்களும் ஒரு வீடியோ போட்டு சைல்டிஷாக இவரோட பர்சனல் லைஃப்பில் எடுத்து பேசுறதுக்கான ரிவெஞ்ச் தான் இன்னொரு வீடியோ டெக் சூப்பர் ஸ்டாரில் அவர் போட்டிருந்தாரு. அதில் ஒரு மணி நேரம் படமாக போட்டு அவர் பேசுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணாமே இருந்திருக்கலாம், கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இதில் யாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணல. அவர் வேலையை விட்டு வந்தது அவரோட விருப்பம். பட் இவங்க பேமெண்ட் கொடுக்காதது தப்பு, திருட்டு பட்டம் கட்டினது தப்பு, பர்சனல் லைஃப் பேசுனது தப்பு. இப்போ நம்ம டெக் பாஸ் சுதர்ஷன் ப்ரோ சைட் நம்ம எடுத்துக்கிறோம். டெக் சூப்பர் ஸ்டார் தேவையில்லாமல் ஒரு வைஏ குவிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த விஷயங்கள்லாம் பப்ளிக் டொமைனில் பேசுனது தப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னா வெஞ்சன்ஸ் எடுக்கிற மாதிரி இன்னொரு வீடியோ போட்டதும் தப்பு. இது அதோட செட்டில் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஒரு முடிவு வந்திருந்தா ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள் கூட வேணாம், ஆடியன்ஸ்ன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க 1 மில்லியன் பேர். அந்த டெக் வீடியோஸ்க்காக தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நீங்கள் பண்ணுறது பார்த்தா கான்ட்ரவர்சி வீடியோ மட்டும் பார்க்கறதுக்குனே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சொல்லணும்னு தோணுச்சு. என்னோட ஒரு தாட்ஸ் நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட். நான் ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட அடுத்த சாங் மறந்து போனியே பெண்ணே, அதுக்கான ப்ரோமோ ஒரு 5 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன், 6 months முன்னாடி. இப்போ எல்லா வீடியோவில் அந்த ப்ரோமோ நான் ப்ரோமோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பிகாஸ் கூடி விரைவில் ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். இந்த வீடியோட எண்டில் இப்போ முடிஞ்ச உடனே வரும், போய் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க அந்த ப்ரோமோவை. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் காசு தான் தேவை. நான் சொன்ன மாதிரி அது நமக்கு வரும்போது அந்த சாங்கான விஷுவல்ஸும் வந்துடும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சார். என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.